ஷேப் வேர் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நான் வந்து ஷேப் வேர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து அதையுமே காட்டனில் இந்த மாதிரி ஃபிஷ் கட் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நீ மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு ஷேப்பை வந்து இப்படி கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துடுவோம். அவ்வளோ வந்து ஃபிஷ் கட் ஸ்கர்ட் நீட்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு ட்ராயிங்கில் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியல. ஸோ இப்படி வரும்போது வந்து உங்களுக்கு அந்த ஃபிஷ் கட்ஸ் ட்ரெஸ் வந்து நம்ம கிடச்சிரும். ஸோ எல்லாமே அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நான் அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட் ஸ்கர்ட் பண்ணாக்கா அடுத்தது வந்து என்ன நம்ம எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கோர்ஸில். ஸோ கோர்ஸும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் போக வரும். பட் வந்து இமீடியட்டாக வருமா அப்படின்றதான் வந்து நமக்கு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் இப்போ இன்றைக்கி வந்து நான் ஸ்கர்ட்ஸ் மாத்திரம் நம்ம இதில் வந்து சொல்லியிருக்கோம். ஸ்கர்ட் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்கர்ட், அது எப்படிலாம் வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது. இன்னும் வந்து இது நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் வந்து என்ன வருதுன்னா, அட்வான்ஸ் கோர்ஸில் ஒன் பை ஒன்னாக எல்லாம் வந்து ஒரே டைமில் சொன்னால் அவங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதில் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அடுத்த லைவ் நம்ம வரும்போது நம்ம ட்ரெஸ்ஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த ட்ரெஸ்லாம் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம நாளைக்கு நம்ம சாப்டரில் வந்து சாப்டர் 2 வந்து நம்ம அதாவது 5+1 டாட் 6 டாட், அதாவது நம்ம ஸ்லீவ்லெஸ் வேணுனாக்கா 6 டாட் வரும், நார்மல்னாக்கா 5 டாட் வச்சுன டாப் வந்து நாளைக்கு வந்து பார்க்க போகிறோம். பேட்டர்ன் ரெடி பண்ணுறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டிச்சிங்கும் நான் போட்டு காமிக்கிறதும் வந்து இன்னொரு நாளாக இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாமே வந்து ஒரே வீடியோனாக்கா யாருமே வந்து பார்க்க மாட்டீங்க. அது அப்படியே வந்து வேஸ்ட் ஆகிடும், டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம வீடியோ போட்டதே வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து அதையே வந்து பார்ட் 2வாக போட்டுக்கலாம். ஸோ அப்படி பார்ட் 2வாக போடும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவே இந்த யூடியூப் இருக்கிறதால நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சுவலி எவ்ரிடே வந்து 1 hour வந்து லைவ் வந்து கண்டிப்பாக வந்து வரணும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் யாருக்காவது ஏதாவது இருந்தாலும் கேட்பாங்க. அப்படி இல்லைனா கூட நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறத வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளது லைவ் ஃபினிஷ் ஆன பிறகும் கூட நம்மளது வந்து இதில் லைவில் இருக்கும், நீங்கள் கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது சில பல விஷயங்கள் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்ஸ்லேயும் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். நார்மல் மெஷர்மெண்ட், நார்மல் பேட்டர்ன் மேக்கிங்கை விட நார்மலில் நிறைய வருது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த கோர்ஸை வந்து போய் சேர்க்கணுனாக்கா வந்து ஃபுல்லாக இமீடியட்டாக வந்து பண்ண முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேர்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிற கோர்ஸு. அதை வந்து டக்குன்னு வந்து யாருக்கும் வந்து ரீச் பண்ண முடியாது. அதனால் ஸ்லோவாக தான் ரீச் பண்ண முடியும். அதனால் நமக்கு எந்தெந்த வழியிலலாம் நமக்கு சான்சஸ் இருக்கோ, இப்போ பாருங்கள், இப்போ லைவில் வந்து நம்ம இது அட்வான்ஸ் கோர்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். அட்வான்ஸ் கோர்ஸில் நம்ம ஸ்கர்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அடுத்தது ட்ரெஸ்ஸஸ் பற்றி பார்க்கலாம். அப்புறமா வந்து டாப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நான் இதுக்கெலாம் செப்பரேட்டாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். பட் வந்து இப்போ வந்து நம்ம பேட்டர்ன்லாம் கட் பண்ணி போட்டு காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லைவில் வந்து இதெல்லாம் சொல்லிடலாம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஸோ வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரைடுக்கே ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுற மாதிரி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ எனிவே இன்றைக்கி வந்து நம்ம சண்டேன்றதால எல்லாருமே வந்து பிஸியாக இருப்பாங்க, ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து நேற்றே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ 1 டே வந்து அவுட்டிங் வந்து கண்டிப்பாக போயிடுவோம். சொல்ல முடியாது, சண்டேவும் ஒரு வேளை ஃபிக்ஸ் ஆச்சுன்னா போவோம். ஸோ நமக்கு எப்போ நம்மளோட கம்ஃபர்டபுள் பார்த்துட்டு நம்ம ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாபில் இருக்கும்போது நம்ம தானே ஓனரு, யாரும் வந்து நம்மளை கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து நீங்களும் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு நீங்களும் கம்ஃபர்டபுளாக வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க. என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒர்க்கு. ஸோ நாளைக்கு நம்ம இதே மாதிரி லைவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இன்னும் வந்து வேறு கோர்ஸு, இந்த கோர்ஸ்லேயே இருக்கிற வேறு ட்ரெஸ்ஸஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அது எப்படி பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறதே புரியல அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை பற்றியும் நீங்கள் கேளுங்க. எதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்தாலும் டிஸ்கஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைவில் வந்து நீட்டாக வந்து மீதி பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.